அக்கா, கனிமொழி அக்கா, நீங்க கோமால இருக்கிறதா தமிழக மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. பார்த்தா நீங்க இன்னைக்கு காலையில வீர உரையாற்றிட்டு இருக்கீங்க. பொறுத்தது போதும் பொங்கியலு மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? போன வாரம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அந்த பெண் பிள்ளைக்காக தமிழக மக்கள் ஃபுல்லா அத்தனை பெண்களும் மகளிரும் குரல் கொடுத்துட்டு இருந்தோம். உங்களை காணோம். ஆனா அரசியல் ஆதாயத்துக்காக கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இன்னைக்கு காலையில வந்து போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஆளுநர் உங்களுக்கு இப்ப தேவைப்படலையா? ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அன்னைக்கு அறிவாலயத்தில் இருக்க அத்தனை பேரும் போய் அவரோட ஆளுநர் மாளிகையில உட்கார்ந்துருந்தீங்களே, எதுக்காக? துணை முதல்வர் பதவிக்கு கையெழுத்து போடணும் உங்க குடும்ப வாரிசுக்கு அப்படின்றதுக்காக. அன்னைக்கு உட்கார்ந்துருந்த நீங்க இன்னைக்கு அதே இடத்துல நின்று ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. தமிழக மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனா எப்பயுமே தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க உங்க குடும்பம். ஆனா நாங்க முட்டாள் இல்லக்கா. தமிழக மக்கள் நாங்க தெளிவானவங்க, அறிவு சார்ந்த பெருந்தகைகள். நாங்க எல்லாருமே எதையுமே யோசிச்சு செயல்படக்கூடிய நபர்கள். நீங்க பெண்களுக்கு எதிராகவே ஒவ்வொரு காரியத்தையும் செய்துட்டு, ஆனா இளம் விதவைகள் தலைவி நான் தான், பெண்களுக்கு நான் தான் குரல் கொடுக்குறேன், பெண்ணையும் பேசக்கூடிய ஆகச்சிறந்த தலைவி நான் தான் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க. வெக்கக்கேடான ஒரு விஷயம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உங்களோட போராட்டம் எதுக்காக பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது. டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு எதிராக மத்திய அரசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அறிக்கையா வெளிவிட்டாச்சு. ஆனா அதை திசை திறப்பும் விதமாத்தான் அது வந்து மக்கள் மத்தியில் மத்திய அரசுக்கு நல்ல ஒரு பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு தடுக்கும் செயலாத்தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. இது நல்ல ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. மக்கள் காரி துப்புறாங்க. அக்கா, கனிமொழி அக்கா, நீங்க கோமால இருக்கிறதா தமிழக மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. பார்த்தா நீங்க இன்னைக்கு காலையில வீர உரையாற்றிட்டு இருக்கீங்க. பொறுத்தது போதும் பொங்கியலு மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? போன வாரம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அந்த பெண் பிள்ளைக்காக தமிழக மக்கள் ஃபுல்லா அத்தனை பெண்களும் மகளிரும் குரல் கொடுத்துட்டு இருந்தோம். உங்களை காணோம். ஆனா அரசியல் ஆதாயத்துக்காக கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இன்னைக்கு காலையில வந்து போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஆளுநர் உங்களுக்கு இப்ப தேவைப்படலையா? ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அன்னைக்கு அறிவாலயத்தில் இருக்க அத்தனை பேரும் போய் அவரோட ஆளுநர் மாளிகையில உட்கார்ந்துருந்தீங்களே, எதுக்காக? துணை முதல்வர் பதவிக்கு கையெழுத்து போடணும் உங்க குடும்ப வாரிசுக்கு அப்படின்றதுக்காக. அன்னைக்கு உட்கார்ந்துருந்த நீங்க இன்னைக்கு அதே இடத்துல நின்று ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. தமிழக மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனா எப்பயுமே தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க உங்க குடும்பம். ஆனா நாங்க முட்டாள் இல்லக்கா. தமிழக மக்கள் நாங்க தெளிவானவங்க, அறிவு சார்ந்த பெருந்தகைகள். நாங்க எல்லாருமே எதையுமே யோசிச்சு செயல்படக்கூடிய நபர்கள். நீங்க பெண்களுக்கு எதிராகவே ஒவ்வொரு காரியத்தையும் செய்துட்டு, ஆனா இளம் விதவைகள் தலைவி நான் தான், பெண்களுக்கு நான் தான் குரல் கொடுக்குறேன், பெண்ணையும் பேசக்கூடிய ஆகச்சிறந்த தலைவி நான் தான் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க. வெக்கக்கேடான ஒரு விஷயம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உங்களோட போராட்டம் எதுக்காக பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது. டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு எதிராக மத்திய அரசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அறிக்கையா வெளிவிட்டாச்சு. ஆனா அதை திசை திறப்பும் விதமாத்தான் அது வந்து மக்கள் மத்தியில் மத்திய அரசுக்கு நல்ல ஒரு பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு தடுக்கும் செயலாத்தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. இது நல்ல ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. மக்கள் காரி துப்புறாங்க. அக்கா, கனிமொழி அக்கா, நீங்க கோமால இருக்கிறதா தமிழக மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. பார்த்தா நீங்க இன்னைக்கு காலையில வீர உரையாற்றிட்டு இருக்கீங்க. பொறுத்தது போதும் பொங்கியலு மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? போன வாரம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அந்த பெண் பிள்ளைக்காக தமிழக மக்கள் ஃபுல்லா அத்தனை பெண்களும் மகளிரும் குரல் கொடுத்துட்டு இருந்தோம். உங்களை காணோம். ஆனா அரசியல் ஆதாயத்துக்காக கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இன்னைக்கு காலையில வந்து போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஆளுநர் உங்களுக்கு இப்ப தேவைப்படலையா? ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அன்னைக்கு அறிவாலயத்தில் இருக்க அத்தனை பேரும் போய் அவரோட ஆளுநர் மாளிகையில உட்கார்ந்துருந்தீங்களே, எதுக்காக? துணை முதல்வர் பதவிக்கு கையெழுத்து போடணும் உங்க குடும்ப வாரிசுக்கு அப்படின்றதுக்காக. அன்னைக்கு உட்கார்ந்துருந்த நீங்க இன்னைக்கு அதே இடத்துல நின்று ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. தமிழக மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனா எப்பயுமே தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க உங்க குடும்பம். ஆனா நாங்க முட்டாள் இல்லக்கா. தமிழக மக்கள் நாங்க தெளிவானவங்க, அறிவு சார்ந்த பெருந்தகைகள். நாங்க எல்லாருமே எதையுமே யோசிச்சு செயல்படக்கூடிய நபர்கள். நீங்க
பெண்களுக்கு எதிராகவே ஒவ்வொரு காரியத்தை செய்துட்டு, ஆனா இளம் விதவைகள் தலைவி நான் தான், பெண்களுக்கு நான் தான் குரல் கொடுக்குறேன், பெண்ணையும் பேசக்கூடிய ஆகச்சிறந்த தலைவி நான் தான் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க. வெக்கக்கேடான ஒரு விஷயம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உங்களோட போராட்டம் எதுக்காக பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது, டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு எதிராக மத்திய அரசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அறிக்கையா வெளிவிட்டாச்சு. ஆனா அதை திசை திறப்பும் விதமாத்தான் அது வந்து மக்கள் மத்தியில மத்திய அரசுக்கு நல்ல ஒரு பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு தடுக்கும் செயலாத்தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. இது நல்ல ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. மக்கள் காரி துப்புறாங்க. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.